கேரள மாநிலம் ஆலப்புழாவில் வெறிநாய் கடித்து ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் பதிவான அதிர்ச்சிகர காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதனை பார்ப்போம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். பிரசாத், வணக்கம். தற்போது மருத்துவமனையில் இருக்கும் நபரின் நிலை என்னவாக இருக்கிறது? அப்பகுதி மக்கள் தெருநாய் தொல்லை குறித்து என்ன தெரிவிக்கின்றனர்? நடவடிக்கை என்ன? வணக்கம். கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்திற்குட்பட்ட சம்பக்குளம் பகுதியில் இருவர் நடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென அங்கு வந்த தெருநாய் ஒன்று அந்த நடந்து சென்றவர்களில் ஒருவரை பலமாக கடித்தது. இதனால் அவர் அதிர்ச்சி அடைந்தாலும் ஆவேசத்தோடு அந்த நாயை பிடித்துக் கொண்டால் அவரிடமிருந்து அந்த நாய் தப்பிச் செல்ல முயன்றாலும் அதை விடவில்லை. அதோடு அந்த பகுதியில் இருந்தவர்களும் சேர்ந்து அந்த நாயை பிடித்துவிட்டு உடனடியாக அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு சென்றார்கள். அந்த பரிசோதித்த போது அந்த நாய் வெறிநாய் என்பது தெரிய வந்தது. உடனடியாக நாயை தனிமைப்படுத்தி கூண்டில் அடைத்து தற்போது அதை கண்காணித்து வருகிறார்கள். இவரையும் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார்கள். இந்த நாய் ஏற்கனவே வேறு யாரையாவது கடித்திருக்கிறதா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள். தகவல்களுக்கு நன்றி பிரசாத். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.